ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரேசியான டிராவல் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறேங்க. கரெக்டா நைட்டுக்கு வந்து 9 மணி பஸ் ரெடியா நிக்குது. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல நேரா திருவண்ணாமலை போறோம். திருவண்ணாமலையில இருந்து அப்படியே திருச்செந்தூர் போறோம். இது எல்லாத்தையுமே நாளைக்கு நைட் 9 மணிக்குள்ள முடிக்கணும். மதுரையில இருந்து கிளம்ப போறோம். வீடியோ பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்போ இந்த டைமிங்கை ஃபாலோ பண்றாங்க அப்போதான் உருப்படி ஆகுங்க. மணி 9 மணிக்கு பஸ். இப்போதான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும். ஆனா இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை 9 மணிக்குள்ள முடிக்கிறதுக்கு. நிறைய க்ளோஸ் கால்ஸ்லாம் இருக்கு. அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம முடிச்சிடலாம். அப்பாவையும் பார்க்க போறோம், மகனையும் பார்க்க போறோம். மணி கரெக்டா 9:23 கிளம்பியாச்சு. கரெக்டாக மதுரையில் 9:30 வந்து பஸ் எடுத்தாங்க. இங்கே வந்து 3:30 இறக்கி விட்டாங்க. கரெக்டாக 6 மணி நேரம் திருவண்ணாமலைக்கு. அது திருப்பதி போகிற பஸ்ஸு. நம்ம இங்கே இறங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 348 ரூபா பஸ் டிக்கெட் ஆச்சு. நாங்கள் மொத்தம் 3 பேர் வந்திருந்தோம். வந்து கரெக்டாக சர்மா டார்மெண்ட்ரி, இது இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, மதுரையில் ஒரு பிரான்ச் இருக்குது. தெரிஞ்ச பிரான்ச்னால வந்தாச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு வெறும் 100 ரூபா தான். ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. கரெக்டாக இப்போ மணி 4:30 ஆகுது. இப்போ போய் வரிசையில் நின்றாலும் சாமியை பார்க்க முடியும். 7 மணிக்கும் நாங்கள் ஜங்ஷனில் இருக்கணும். 7 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினை பிடிச்சா மட்டும்தான் நம்ம போட்டிருக்க பிளான் எல்லாம் சாத்தியம். அதை பிடிக்கலாட்டி ரொம்ப இக்கட்டான நிலைமைக்கு போயிடுவோம். அடுத்து நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. இது வந்து என்ன ஒரு காமெடியான விஷயம்னா, திருச்செந்தூர்ல வந்து ஒருத்தர் வந்து மொட்டை எடுக்கணும். கரெக்டாக வந்து கிரிவல பாதையில் நடந்துட்டு இருக்கோம். அதாவது கிரிவல முடிகிற இடத்துல இருந்து நடக்கணும். கோயிலுக்குள்ளே போனோம். ஸோ போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியா கோயிலை திறந்துட்டாங்க. உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. மணி 6:50 ஆகுது. இன்னும் கோயிலுக்குள்ளே தான் இருக்கான். இன்னும் 10 நிமிஷத்தில் ட்ரெயினை பிடிக்க வாய்ப்பே கிடையாது. பஸ்ஸு தான் ஒரே ஆப்ஷன். மணி 7:40. மிஷன் வந்து ஃபெயிலியர் நோக்கி போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, சிவனையும் அம்பாலையும் நல்லபடியாக தரிசிச்சாச்சு. நீ முருகனை தரிசிக்க முடியுமா முடியாதா அப்படின்றது தெரில. பார்க்கலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கோம். இங்கேருந்து விழுப்புரம் போய் அங்கேருந்து திருச்சி போய் அங்கேருந்து மதுரை போய் அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் போகணும். கோயில் அடைக்கிறதுக்குள்ளே போயிடுவோமா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. தலைவர் வேற மொட்டை போடுறது திருச்செந்தூரில். கடைசி சலூனில் தான் மொட்டை அடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. திருச்சி போய்கிட்டு இருக்கோம். கடைசி சீட்டில் உட்காந்து தூக்கி போடுது. இந்த ரெண்டு கிறுக்கிகளோட வந்து என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியல. முக்கியம் அப்படின்ட்டு வராங்க. இப்போ என்னென்னா, திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பிட்டோம். இது மதுரை போகிற பஸ் தான். அவங்க வந்து திருச்சியில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் விடுவாங்க போல. ஸோ நம்ம திருச்சியில் இறங்கி அங்கேருந்து வேறு பஸ்ஸில் ஏறி போடுறோம். திருச்சிக்கு வந்து போக 5 மணி நேரம் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேப்பில் வந்து 3.5 மணி நேரம் தான் காமிக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அவ்வளோக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எல்லாம் எதுக்காக, நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லா போகணுன்றதுக்காக. என்ன சூர்யா, போவோமா போக முடியாதா? என்னமோ டவுட்டாக தான் தோணுது. கூட்டிகிட்டு போய் மொட்டையை போட்டுரு, அவ்வளோதான். எனக்கு மொட்டை எடுக்க முடியாட்டி என்ன பண்ணுவேன்? எடுக்க முன்னாடி ஒரு நாள் தங்கலை போட்டு அங்கே காலையில் மொட்டை எடுத்து தான் வரோம். எங்கே லேட் ஆச்சுன்னா, நம்ம வந்து காலையில் குளிக்காமல் சாமி பார்த்துருந்துருக்கணும். குளிக்காமல் சாமி பார்த்துருந்தோம்னா அந்த 7 மணி ட்ரெயினை பிடிச்சிருந்துருக்கலாம். 9 மணிக்கு நம்ம 7 மணி ட்ரெயினை பிடிச்சிருந்துருக்கலாம். 9 மணிக்கு விழுப்புரம் போயிருந்துருக்கலாம். 9 மணிக்கு மறுபடியும் அங்கேருந்து பஸ் ஏறி மதுரை வந்திருக்கலாம். மதுரையிலேருந்து திருச்சி வந்துருக்கு. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெலாம் திருச்சி போயிருந்துருக்கலாம். நம்ம அந்த ட்ரெயினை பிடிக்க முடியல. எப்போவுமே க்ளோஸ் காலில் தான் போயிட்டுருக்கு. திருச்சிக்கு எத்தனை மணிக்கு போகிறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து அங்கே போனால் தான் தெரியும். திருச்சிக்கு போனால் தான் தெரியும். ஸோ போனால் தான் தெரியும். ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. ஒரு உறக்கத்தை போட்டுட்டு திரும்பி வரோம். பெரம்பலூர்கிட்ட வந்து ரெஸ்ட்டுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. சுச்சு போகிறதுக்கு, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு, டீ சாப்பிட்றதுக்குலாம். ஒரு தரமான விஷயம் ஒன்று நடந்துச்சு. நாங்கள் 3 பேரும் உட்காந்துருந்தோம். கண்ட்ராக்ட் வந்து எங்கிட்ட ஏதோ இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருந்தார். 10 மினிட்ஸ் பிரேக்கு, டீ சாப்பிடுங்க அப்படின்னு ஏதோ இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தார். நாங்கள் ஏதோ ஹிந்திக்காரங்க நடிச்சிட்டாங்க போல. தமிழ்காரங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆனால் அவங்க வந்து ஹிந்திக்காரங்க நிறையா இருக்குன்ற மாதிரி அவங்கள மட்டும் வந்து பேசி எங்களை பார்த்தா ஹிந்திக்காரங்க மணிக்கா இருக்கு. பயணம் இன்னும் முடியலைங்க. போய்கிட்டே இருக்கும். இன்னும் திருச்சி வந்த பாடு இல்லை. ரொம்ப மோசமாக உருட்டுறாரு. உடம்பெல்லாம் வலிக்குது.
2 மணிக்கு கொண்டு வந்து திருச்சியில் இறக்கி விட்ருக்காங்க. இப்போ மதுரை பஸ்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்கோம். மதுரைக்கு போக 4:30. ஏன்னா கரெக்டாக 4:30 கொண்டு வந்து மதுரையில் இறக்கியிருக்காங்க. இப்போ ஏறினா கூட 8:30 அங்கே போயிடலாம். ஓடுறா 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 கடைசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடுறா. கரெக்டாக 4:30 வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ திருச்செந்தூருக்கு வந்து மதுரையில் வந்து ஒரு ஏசி பஸ் ரெடியாக நிற்கிது. இதை எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, இது எடுக்கலாட்டி கஷ்டம்னு. 8:30 போனோம். சில வெப்சைட்டில் வந்து 8:30 கோயில் வந்து க்ளோஸ் ஆகிரும் போயிட்டுருக்கு. சில வெப்சைட்டில் 9 மணிக்கு கோயில் க்ளோஸ் ஆகிரும் போயிட்டுருக்கு. அந்த அரை மணி நேரத்தை நம்பி போய்கிட்டு இருக்கோம். இன்னொன்று இந்த வயலுக்கு மொட்டை எடுக்கட இல்லாட்டி சலூட் கிடவே. மணி கரெக்டாக 4:45 பஸ் எடுத்துட்டாரு. ஒரு வழியாக திருச்செந்தூர் வந்துட்டோம். ஆனால் மணி 9:30. இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது போல. கோயில் அடைச்சிடுவாங்களாம், மொட்டையை எடுக்க முடியாதான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவளாம் ஒரு பிரச்சனைனா பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது இந்த டிவிக்கு மாநாடை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது இந்த கேம்பெயினை பார்த்துட்டு இருந்தோம். 30 பேர்கிட்ட செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரொம்ப மனக்கவலை ஆகிடுச்சு. நம்ம பிளான் வந்து கம்ப்ளீட்டாக சொதப்பல் ஆகிடுச்சுங்க. அதாவது 9 மணிக்கு நம்ம சாமியை பார்த்துருக்கோம்னு நினைச்சோம். 9:30 ஆயிடுச்சு. எங்கே லேட் பண்ணிட்டோம்னா திருவண்ணாமலையில் லேட் பண்ணியாச்சு. நாங்கள் பொறுமையாக நாங்கள் போனோம். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போனோம். நாங்கள் மூஞ்சியை மட்டும் கழுவிட்டு போயிருந்துருக்கோம். நைட் குளிச்சுட்டு தான் போனோம். ஸோ சாமியை பார்த்துட்டு கிளம்பி இருந்திருக்கலாம். அங்கே பண்ண மிஸ்டேக் அப்படி தொடர்ந்து இங்கே 9:30 தான் அங்கே இறங்கணும். இப்போ எங்களால் வீட்டுக்கு போக முடியும். ஆனால் அந்த பையலுக்கு மொட்டை எடுக்கணும். நாளைக்கு காலையில் மொட்டை எடுத்துகிட்டு தான் கிளம்புறோம். ஸோ இந்த பிளான் வந்து சொதப்பலாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி கிரியேஷனை ட்ராவலை பார்க்கணும்னு நினச்சிக்கிறேன். இதுக்கு முன்னாடி அறுபடை முருகன் ட்ரிப்பை வந்து வெறும் 48 மணி நேரத்தில் அறுபடை முருகன் ட்ரிப்பை வந்து வெறும் 40 மணி நேரத்தில் கவர் பண்ணியிருக்கோம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அதோட வீடியோ நம்ம பேஜில் இருக்குது. கொடைக்கானலுக்கு வெறும் டீ சாப்பிட்றதுக்காக மட்டும் போனோம். அதோட வீடியோ நம்ம பேஜில் இருக்குது. வெறும் 1000 ரூபா வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும் மதுரையிலேருந்து தனுஷ்கோடி, தனுஷ்கோடியிலேருந்து திருச்செந்தூர், திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி, அதுவும் இந்த மாதிரி போனோம். அதில் ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி க்ரேஸியான ட்ராவல் வீடியோஸ்லாம் பண்ணுவோம். இன்னும் நிறைய பண்ணுறதா இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். டாட்டா பாய். இன்னொன்று பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது அந்த துயரமான நிகழ்ச்சியை கேள்விப்பட்டோம். 40 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்கன்னா அது கேட்கும்போது அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஏன் இப்படி நடக்கணும், எதுக்காக இப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. தயவுசெய்து இனிமேல் வீட்டில் இருக்கவங்க சொல் பேச்சு கேட்கணும்னு இந்த மாதிரி செய்திலாம் கேட்கும்போது நினப்பு வருது. தண்ணியில் குளிக்க போகக்கூடாது. அதே மாதிரி வந்து கூட்டமான இடத்துக்கு வந்து நம்ம போகக்கூடாது. பெற்றோர் பேச்சு வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் புத்திமதிகள்லாம் உரைக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நிறையா பேர் இளம் பிள்ளைகள் இருப்பீங்க. அவங்களாம் தயவுசெய்து அவங்க பெற்றோர் சொல்கிறத கேளுங்க. அவங்க நம்ம நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு